ஸோ அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கால்டர். இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1898 பிறந்திருக்காரு. அண்ட் இவர் இன்வென்ட் பண்ண விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லாமல் இப்போ மக்களே இல்லை அப்படின்னு சொல்லாங்க. என்ன இன்வென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை தாங்க இவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் இன்வென்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரியாவே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் வந்து விண்ட்லேயே வந்து மூவ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு கம்யூனிகேஷனுக்காக அப்படின்றது வந்து ரொம்பவே அழகாக கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லார் கையிலையுமே இல்லாத ஒரு பொருள் யார் இல்லாம இருக்காது இந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த அழகான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23ஆம் தேதி 1வது மாதம் 2017ஆம் ஆண்டு தை மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கை. அதே சமயம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பணத்தட்டுப்பாடு தீர்வது மேல் மக்களை சந்திப்பது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா விதமான பயணங்களும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். கடல் கடந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான உத்தரவாதம் காட்டக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம் வெளிவட்டாரம் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய விஷயத்தில் சிறிது கவனம். குடும்பத்தில் உறவினருடைய சேர்க்கை நண்பர்களுடைய சேர்க்கை தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. விற்பது வாங்குவது போன்ற விஷயத்திற்கு உத்தரவாதம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரிய ஜெயம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும். பெரிய மனிதர்கள் சந்திப்பு புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது உத்தியோகம் தொழில் நிமித்தத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம் எல்லாம் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் பிபி போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. சட்டத்திற்கு புறமான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய நல்ல அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் குறைபாடு காணப்படவில்லை. பூமி சம்பந்தப்பட்டத்தினால் ஆதாயங்கள் காணப்படுகிறது. வியாபாரத்தில் புது விஷயங்கள் அனுகூலத்தை காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுக்கு பங்கம் ஏற்படக்கூடிய நாள் என்பதனால் மிக மிக கவனமாக இருங்கள். குடும்பத்தில் நீங்கள் இறங்கி செல்வதனால் ஒரு குறையும் ஏற்படாது. எல்லா தவறையும் உங்கள் மீது வைத்துக்கொண்டு கோபதாபம் காட்டிக்கொண்டு எத்தனை நாள் தான் இருப்பீர்கள். எனவே உங்களுடைய தவறை உணர்ந்து அதற்கேற்றவர் குடும்பத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பு படைப்புகள் அரசு அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் வருவதற்குண்டான அமைப்புகள். தொலைதூர செய்திகள் அரசு அமைப்பில் உத்தியோக அமைப்பில் புது மாற்றங்கள். தொலைதூர கடல் கடந்து நல்ல விஷயங்கள். நீண்ட நாட்களாக விசா போன்ற பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியமான நாள் சந்தோஷமான அமைப்பு. புது மனிதர்களை சந்திப்பது வாழ்க்கையில் பெரிய அளவு ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். எடுத்த காரியத்தையும் தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வார்க்கு கைகூடக்கூடிய அமைப்பு. யோகமும் அனுகூலமும் ஒன்று சேருவதற்குண்டான யோக பலம். எதிர்பார்க்காத உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் செவி சாய்ப்பதற்குண்டான அனுகூலங்கள். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
வார்த்தைகளில் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். சனியின் ஆதிக்கம் இன்னும் இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு உணர்ச்சி வசப்படுவது பெரிய அளவு மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரத்தில் நன்மையும் சந்தோஷமும் அனுகூலமும் பணப்பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு, சிலருக்கு வழக்கு போன்ற விஷயங்கள் செல்லக்கூடிய அமைப்பு, சட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது குடும்ப சூழ்நிலையில் காணப்பட்டுவிடும் என்பதனால் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், தன்னம்பிக்கை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக புது முயற்சிகள் பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் புது யுக்திகள், புது தொழிலமைப்பு, புதுசாக ட்ரேடிங் போன்ற தொழிலமைப்பில் மிகப்பெரிய உன்னதமான நிலை, பழைய கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, புது கூட்டாளிகள் அனுகூலங்கள் ஏற்படுவது, முதலீடுகள் வருவது போன்ற சந்தோஷமான அமைப்புக்கு உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் விரயங்கள் விஷயத்தில் மட்டும் கவனம், அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். உடைமைகள் விஷயத்தில் மிக கவனம். வங்கி பெட்டங்கள் எல்லாவற்றிலும் ஞாபக மருதி திடீரென்று ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பதனால் எல்லா முக்கியமான விஷயத்தையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் மட்டும் இருக்கின்ற ரகசியம் மற்ற இடத்தில் கோபதாபத்தில் கூட சொல்லிவிடாதீர்கள். உறவினராகட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எதிர்காலத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஜென்மசனியில் ஏற்படுத்தி விடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு உண்டான சூழ்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. எனவே குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் தனுசுக்கு மற்ற விஷயம்லாம் சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபமான நாள், மனதிற்கு பிடித்த விஷயங்களை, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி, பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் வண்டி வாகனமாக இருக்கட்டும் அதற்குண்டான முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பது மூலியமாக நன்மைகள் ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவீர்கள். பெரிய அளவு ஒப்பந்தங்கள் ஏற்படும். தொழில் நிமித்தமாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் உத்தியோகத்தில் எந்தவித மாற்றம் வந்தாலும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். தவிர்ப்பது நன்மை இல்லாமல் மோசமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோக நிமித்தமாக ஒரு தீர்க்கமான முடிவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். புது உத்தியோக மாற்றம் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய அந்யோன்ய குறைபாடிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு தடைப்பட்டிருந்த பதவி உயர்வை தேடி வருவதற்குண்டான பிராப்தம். படைப்பாளிகளுக்கு யோக பலம், புது ஒப்பந்தங்கள், புது அனுகூலங்கள், ஏற்றம் அனுகூலங்கள். அதே சமயம் அரசமைப்பு அரசியல் துறையில் இருப்பவர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்கட்டும். தேவையில்லாத உங்களுடைய பிரச்சனை பலரால் பேசப்படக்கூடிய அமைப்பு. தேவையில்லாத உங்களை மொத்தமாக சேர்ந்து சூழ்ச்சி வழியில் சிக்க வைத்து விடுவார்கள். அந்த விஷயத்தில் கவனம். மற்றபடி வியாபாரம் தொழிலமைப்பவர்களுக்கு யோக பலனை காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்கள் ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் கவனம். சட்டத்துக்கு புறம்பான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் கோபதாபப்படாதீர்கள். யாருக்கு நம்பிக்கையாக இருக்கிறார்கள் என்று நினைத்தீர்களோ அவர்களே துரோகம் செய்து கூடிய காலகட்டங்கள் ஆரம்பிக்கிறது. எல்லா விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையுடன் இருங்கள். அவசரப்பட்டு முடிவெடுப்பது தேவையில்லாத விஷயங்கள், குறிப்பாக தேக ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் காணப்படுகிறது. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நிழல் கூட உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலை இன்று ஏற்படும். எனவே எல்லா விஷயத்திலும் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பதும் தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ஓகே வியூவர்ஸ், அண்ட் இன்வென்டாஸ் பற்றி நிறைய புது புது விஷயங்கள் நம்ம தினமும் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம்ல. ஸோ நாளைக்கும் இதே டாபிக் பற்றி தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டர் டீம் ஆஃப் புத்தம்புது காலை. பாய்.